பெண்களை வந்து விமர்சிக்கும்போது ஆக்கப்பூர்வமாக விமர்சிக்கணும். அதாவது நாம் உண்மையை சொல்லும்போது அவர்களுக்கு கோபம் ஏற்படும். அதனால் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்கள் மனசு அவங்கள மேலே பரிதாபப்பட்டு உண்மையை சொல்கிறது கிடையாது. அவங்க வருத்தப்படுவாங்க, அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, பாவம் பரிதாபம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பெண்களை வந்து பெண்களை வந்து ஆண்கள் விமர்சிக்கணும், ஆண்களை வந்து பெண்கள் விமர்சிக்கணும். இந்த நிறை குறைகளை சொல்கிறது தான் விமர்சனங்கிறது. என்னென்னாக்கா நிறை குறைகளை சொல்லணும். பெண்களை வந்து ஆண்கள் விமர்சிக்கணும், ஆண்களை வந்து பெண்கள் விமர்சிக்கணும். ஆண்களிடம் உள்ள நிறை குறைகளை பெண்கள் சொல்லணும், பெண்களிடம் உள்ள நிறை குறைகளை ஆண்கள் சொல்லணும், உண்மையை சொல்லணும். அப்போ தான் அது வந்து அந்த விமர்சனம் பயனுடையதாக இருக்கும். அதனால் இப்போ பெண்களை விமர்சிக்கும்போது வந்து உண்மையை சொன்னால் பெண்களுக்கு கோபம் வரும். அதனால் அவர்கள் வந்து இன்றைக்கி இந்த இயந்திர அறிவியல் உலகில் வந்து பெண்கள் வந்து ஒரு பரிதாபத்திற்குரிய இடத்துல தான் இருக்காங்க. ஏன்னா வந்து ஆண்களுக்கு சமமாக அவர்களால் வாழ முடியவில்லை. ஆண்களுக்கு இணையாக ஆண்கள் செய்கிற எல்லா வேலையும் அவங்களால் செய்ய முடியல. ஆண்கள் செய்கிற அனைத்து தொழில்களையும் பெண்களால் செய்ய முடியல. இதனால் வந்து ஆண்களுக்கு இணையானவர்களாக, ஆண்களுக்கு சமமாக பெண்கள் பார்க்கப்படவில்லை. இது வந்து பெண்களை வந்து ஒரு பரிதாபத்திற்குரியவளாக மாற்றிவிட்டது. இப்போ வந்து ஆண்களிடமிருந்து அவர்கள் விலகி போயிட்டாங்க. எந்த இடத்துல நெருங்கி வராங்க அப்படின்னா, இந்த உடல் ரீதியான உடல் உறவில் தான் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையே அவர்கள் நெருங்கி வருகிறார்கள். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையான தொடர்பு என்பது உடல் உறவில் தான் பெரும்பாலும் இருக்கிறது. அதனால தான் பெண்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உடம்பை பார்க்காதீங்க, மனசை பாருங்கள், பெண்களுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது. ஏன் அப்படின்னு அவங்க வந்து அந்த மாதிரியான உரையாடல்கள்லாம் ஏன் வருது அப்படின்னா, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையான தொடர்புங்கிறது உடலுறவில் தான் இருக்கிறது தவிர வேறு எந்த விதத்துலேயும் வந்து பெண்களும் ஆண்களும் வந்து நெருங்கி வருவதற்கு பெண்களும் ஆண்களும் நெருங்கி வருவதற்கு பெரும்பாலான மக்களிடம் வாய்ப்பு குறைந்து விட்டது. பெரும்பாலான ஏதாவது எங்கேயாவது பெண்களும் ஆண்களும் சமமாக இருப்பாங்க. அது குறைஞ்ச சதவீதம் தான். ஆனால் அது வந்து உலகம் முழுக்கும் இல்லை. பெரும்பாலான மக்களின் வாழ்க்கையில் வந்து பெண்களும் ஆண்களும் சமமான இடத்தில் இல்லை. பெண்கள் வந்து புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது பெண்களை வந்து விமர்சிக்கவே முடியலை. பெண்களிடம் உள்ள நிறை குறைகளை சொல்கிறதுனால என்ன பயன் வந்து போச்சு, என்ன முன்னேற்றம் அடைந்து விட போகிறது? அதனால் வந்து பெண்களிடம் உண்மையை சொல்லி அவங்கள விமர்சிப்பதால் எந்த பயனுமே இல்லை. அதனால் உண்மையை சொன்னால் அவங்க மனசு இன்னும் வேதனைப்படும். ஏற்கனவே அவங்க ரொம்ப கவலையில் இருக்காங்க, ரொம்ப பரிதாபத்திற்குரிய நிலையில் இருக்காங்க. அதனால் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில் மேற்கொண்டு அவர்களிடம் உண்மைகளை சொல்லி ஏதாவது சொன்னாக்கா அவங்க மனசு இன்னும் புண்படும் அப்படின்னு நினச்சி உண்மையை சொல்லாமல் உண்மையை வந்து சொல்கிறதே இல்லை. பெண்கள் அதே நேரத்தில் ஆண்களை விமர்சிக்கிற தகுதியும் பெண்களுக்கு இல்லாமல் போச்சு. இப்போ ஆண்களையும் பெண்கள் விமர்சிக்கணும்னா அந்த தகுதியான ஒரு இடத்துல பெண்கள் இருக்கணும். இப்போ வந்து ஒரு ஆணும் பெண்ணும் சமமான நிலையில் இல்லை. அப்படி இருக்கும்போது ஆண்களை விமர்சிக்கின்ற தகுதி பெண்களிடம் இல்லாமல் போய்விடுகிறது. அந்த மாதிரி பெண்களையும் விமர்சித்தாக்கா பெண்களால் அதை தாங்கிக்க முடியாது. உண்மை என்பது பெண்களை பற்றிய உண்மை என்பது ரொம்ப பரிதாபத்திற்குரிய ஒரு நிலையாக இருக்கிறது, பரிதாபத்திற்குரிய உண்மையாக இருக்கிறது. அந்த உண்மைகளை வந்து சொல்கிறதுனால எந்த பயனும் இல்லை. சொன்னாக்கா அவங்க மனசு ரொம்ப புண்படும் அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து சொல்லாமல் உண்மையை மூடி மறைக்கிறாங்க. பரிதாபப்பட்டு உண்மைகளை வெளியே சொல்லாமல் மூடி மறைக்கிறாங்க. அதனால் வந்து உண்மையை சொல்கிறது எதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, உண்மையை பேசுவது தான் சரியான ஒரு அமைதியை கொடுக்கும், ஒரு புரிதலை ஏற்படுத்தும், தங்களுடைய நிலையை ஏற்றுக்கொள்வதற்கு அது வழிவகை செய்யும். அதனால் எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சரி நம்ம அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதுக்கு நம்ம உண்மையை சொல்லி விமர்சனம் பண்ணணும். ஒரு பெண்ணின் நிலை எப்படி இருக்கிறது, இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்களின் நிலை எப்படி இருக்கிறது, ஆண்களின் நிலை எப்படி இருக்கிறது, பெண்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது, அதுதான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமத்துவம் இல்லை என்றால் கூட இருக்கின்ற ஒரு நிலையை ஏற்றுக்கொண்டு அந்த நிலையில் பெண்களால் எப்படி வந்து ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு அந்த விமர்சனம் இருக்குல்ல, ஆக்கப்பூர்வமான அந்த விமர்சனம் வந்து வழி செய்யும். அதாவது விமர்சனங்கிறது ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். அது பெண்களை வந்து விமர்சிக்கிறோம் அப்படின்னா அது ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்தி
தங்களுடைய நிலையை அவர்களே உணர்ந்து ஏற்றுக்கொண்டு, அது உண்மையாக இருந்தால் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு உண்மையை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இருக்கணும். அதன் மூலம் தங்களை அதன் மூலம்தான் மேம்படுத்தி கொள்ள முடியும். உண்மைகளை கண்டால் ஏற்றுக்க முடியாத நிலையில் ஒருத்தர் தன்னை மேம்படுத்தி கொள்ளவே முடியாது. அதனால் நம்ம பெண்களை பற்றி ஆக்கப்பூர்வமாக விமர்சிக்க வேண்டும். அது மாதிரி ஆண்களை பற்றியும் நம்ம ஆக்கப்பூர்வமாக விமர்சிக்க வேண்டும். விமர்சனம் என்பது அது ஆக்கப்பூர்வமானதாக இருக்க வேண்டும். அந்த விமர்சனத்தின் விளைவு இருக்குல்ல, பலன்கிறது ஒரு முன்னேற்றமாக இருக்க வேண்டும், நல்ல முன்னேற்றத்தை தர வேண்டும். அதனால் இப்போ பெண்களை பற்றி விமர்சிக்கிறோம் அப்படின்னா, அந்த பெண்கள் நம்ம உண்மையை சொல்லி விமர்சிக்கும் போது, ஓகே, ஆமாம், இது உண்மை தான், நம்ம நிலையை நம்ம மாற்றிக்கணும், மாற்றிக்கிட்டால் நமக்கு இன்னும் சிறப்பான ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறோம். இதுதான் ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தால் நன்மைகள் ஏற்படுகிற நன்மைகள். அது மாதிரி ஆண்களுக்கும் ஆண்களையும் அது மாதிரி தான் நம்ம விமர்சிக்கணும், ஆக்கப்பூர்வமாக விமர்சிக்க வேண்டும். அந்த ஆக்கப்பூர்வமான விமர்சனம் இருக்குல்ல, அது அவர்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகும். அப்போ ஒரு விமர்சனத்தை வைக்கும்போது ஆரம்பத்தில் கோபத்தை ஏற்படுத்தும், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, கஷ்டமாக இருக்கும், வலிக்கும். அப்புறம் அதோட விளைவு இருக்குல்ல, அது சிந்திக்க வைக்கும். அந்த விமர்சனம் என்பது அவர்களை சிந்திக்க வைக்கும். அதனால் ஏற்படுகிற நல்ல விளைவுகள் இருக்குல்ல, அது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் போது தான் அந்த விமர்சனம் என்பது எந்த அளவுக்கு தகுதியானது, சிறப்பானது, முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது தெரிய வரும். அப்போதான் அவங்க அந்த விமர்சனத்தை மதிப்பாங்க. ஃபஸ்ட்டு அதை மதிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு கோபம்தான் ஏற்படும். அப்புறம்தான் அந்த விமர்சனம் அவர்களை சிந்திக்க வைக்கும், வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த சிந்தனை என்பது. அப்புறம் அவர்கள் வாழ்வில் ஒரு முன்னேற்றத்தையும் அமைதியையும் அவர்கள் வாழ்க்கை இன்னும் ஒரு சிறப்பான ஒரு நிலைக்கு எடுத்து செல்லப்படும் போது தான் அந்த விமர்சனம் என்பது மதிப்பு வாய்ந்ததாக மாறும்.